வெல்கம் டு Achuma'S கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். தேன் மிட்டாய் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் நார்மல் அரிசி, நம்ம சாதம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி, பச்சரிசி கிடையாது. ஒரு கப்புக்கு வந்துட்டு அரிசி எடுத்திங்கன்னா அது எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதுலேயே 1/4 கப்புக்கு உளுந்து எடுத்துகிட்டு ஒரு 4 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒரு 2 to 3 times வந்து ரெண்டையும் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஊற வச்சலையே, அதனால் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். அரிசியும் உளுந்தையும் நம்ம வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்து அரைக்கக்கூடாது, லூஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து மட்டும்தான் அரைச்சிக்கணும். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு உளுந்து சேர்த்திக்கலாம். ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இங்கே ஆரஞ்சு, ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்திக்கலாம். ஆனால் மோஸ்ட்லியில் நீங்கள் சேர்க்காமலும் பண்ணலாம். எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேன் மிட்டாய் வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்போம், நம்ம பெட்டி கடையிலலாம் வந்துட்டு அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அதுக்காக நான் இந்த ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். இது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க. இப்போ 2 சேர்த்திட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜீரா காய்ச்சிடலாம், அதுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. 1 கப், இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் சுகருக்கு நான் இங்கே 2.5 கப் தண்ணி சேர்க்குறேன். 2லேருந்து 2.5 சேர்த்திக்கோங்க. இன்னொரு 1/2. இப்போ வந்துட்டு நல்லா வந்து இது கொதிக்க வைக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பி பதையில் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த பிசுன்னு சொல்லி ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து உருண்டையாக போடாமல் தேன் மிட்டாய் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் வாங்குகிற கவர் இருக்கு இல்லையா, அதில் போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டு மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன், முடிச்சு போட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய்க்கு நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா வந்து எண்ணெய் உறிஞ்சிடும். நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கும் பொழுது தான் போடணும். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் போடுறேன். உங்களுக்கு போட்டோடனே அப்படியே வந்து நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கனால அப்படியே மேலே உப்பி வரும். நீங்கள் நல்ல ஹீட்டில் போட்டால் தான் அப்படி வரும். அப்படியே வந்து ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம அப்புறமா அந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடும்பொழுது அதை சொல்ல மறந்துட்டேன். அது மாதிரி உப்பு வந்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். ரொம்ப போட்டுறக்கூடாது ஸ்வீட்டுங்கிறனால. நம்ம அரைச்ச மாவுக்கு ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அப்படியே திருப்பிடலாம். பாருங்கள், நல்லா 2 சைடும் வந்து வெந்துருச்சுன்னு நம்ம பாருங்கள், எண்ணெயில் சுத்தமாக நுரையில்லாத மாதிரி அடங்கிடும். இந்த மாதிரி அடங்கினோன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே ஜீரா ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஜீராவில் சேர்த்திடலாம். இதே மாதிரி மற்ற மீதி இருக்கிறதையும் வந்துட்டு நம்ம சேர்ந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஜீராவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜீராவில் நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து குலாப் ஜாமுன் மாதிரி ஊற வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து ஊற விட்டால் போதும். நல்லா வந்து பெரட்டிடுங்க. ஃபஸ்ட்டு 2 சைடு படுற மாதிரி பெரட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஜீராலேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. செம்மையாக ஜூஸியாக ரெடி ஆயிருக்கு நம்மளோட தேன் மிட்டாய். பாருங்க, நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாகவும் ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம்னா நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.